الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهو الذي مد الأرض وجعل فيها رواسي وأنهارا ومن كل الثمرات جعل فيها زوجين اثنين يغشي الليل النهار إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் 10ஆம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு 12.5 ஜுஸூக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தராவீகில் ஓதப்பட்ட வசனங்கள் ஒரு சிலவற்றின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்தை, அல்லாஹுடைய ஆற்றலை பல்வேறு கோணங்களிலே பறைசாற்றி கொண்டே இருக்கிறது. இன்று வரை கியாமத்து வரை ஒவ்வொரு வசனங்களும் ஆய்வாளர்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அனைத்தும் அறிவியல் ரீதியான பல்வேறு உண்மைகளை முன்னமே எடுத்து சொன்னதாகத்தான் எல்லா வசனங்களும் அமைய பெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த வரிசையிலே தான் இன்றைய தினம் ஓதப்பட்ட சூறாக்களிலே அர்-ரஅத் என்ற ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டது. அதிலே 3வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறார்: வஹுவல்லதி மத்தல் அர்த. ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை விரித்து வைத்திருக்கிறார். விரிப்பு மாதிரி அழகாக ரப்புல் ஆலமீன் விரித்து வைத்திருக்கிறார். வஜஅல ஃபீஹா ரவாசிய வ அன்ஹாரா. அந்த பூமியில் மலைகளையும் ஆறுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 2 விஷயம் சொல்லிட்டான். 3வது அல்லாஹ் சொல்கிறான்: وَمِنْ كُلِّ الثَّمَرَاتِ جَعَلَ فِيهَا زَوْجَيْنِ اثْنَيْنِ. இந்த பூமியில் கனி வர்க்கங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எல்லா கனி வர்க்கங்களையும் 2 ஜோடியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். யுகுஷில் லைலன் நஹார. இரவை பகலிலே நுழைக்கிறான். இன்ன ஃபீ ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. நிச்சயமாக இது அனைத்திலும் சிந்திக்கிற மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறி முடிக்கிறான். இந்த வசனத்தில் பூமியை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். மலைகளை பற்றி, நதிகளை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய அல்லாஹுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய அந்த செயல்பாட்டை பேசியிருக்கிறான். அதே போன்று கனி வர்க்கங்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். வமின் குல்லி சமராத்தி ஜஅல ஃபீஹா ஜௌஜைன் இஸ்னைன். எல்லா பழங்களுமே ஜோடியாகத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆய்வாளர்கள் இந்த வசனத்தை ஆய்வு செய்கிறார்கள். பழங்கள் ஜௌஜாக இருக்குது, ஆண் பெண் அப்படிங்கிற பாலினம் அதில் இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறான். ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டவர்களுக்கு பல்வேறு உண்மைகள் கிடைக்கப்பெற்றன. பழங்களை புரிகிறதுக்கு முன்னால்
அந்த பழங்கள் உருவாகுவதற்கான மலர் எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்கிறார்கள். எல்லா மலரிலும் ரப்புல் ஆலமீன் ஆண் பாலையும் பெண் பாலையும் வைத்திருக்கிறான் என்ற தாவரவியல் வல்லுநர்கள் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். சாதாரணமாக அந்த மலரிலே நீண்டு இருக்கக்கூடிய அந்த தண்டு ஆண்பாலின் அடையாளமாக கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த ஒவ்வொரு மலரிலும் மகரந்தங்கள் சின்ன சின்னதாக மஞ்சள் நிறத்திலே சின்ன முட்டையை போன்றுண்டான மகரந்தங்கள் பெண்பாலின் அடையாளமாக கொள்ளப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் இதை என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த மலர்களிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் காற்றின் மூலமாக பறந்து இன்னொரு மலரிலே போய் அது அமர்கிறது. ஒரே மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் அதிலிருந்து மகரந்தங்கள் பிரிந்து இன்னொரு மலரிலே அமர்ந்து அது ஆண் பெண் சேர்க்கையை போன்றுண்டான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் அங்கே காய் ஏற்படுகிறது, அது பெரிதாகி கனியாக மாறுகிறது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் பழங்களுக்கு முன்னர் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்த அந்த மலர்களிலும் கூட ஆண்பால் பெண்பால் என்பதை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போன்று ஒவ்வொரு கனியிலும் இந்த பாலினத்தை ரப்புல் ஆலமீன் உருவாக்கி வைத்திருக்கிறான் என்பதை ஆய்வாளர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் சொல்லிய இந்த வார்த்தை எந்த நேரத்திலும் பொய்க்காத அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அதை மெய்ப்படுத்தி கொண்டே வருகிறான். சில நேரங்களில் மகரந்த சேர்க்கை இல்லாத பழங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். வாழைப்பழத்தை அதற்கு உதாரணமாக எழுதியிருக்கிறார். ஒரு மலரும் இன்னொரு மலரும் சேரக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்லாமலேயே ரப்புல் ஆலமீன் வாழைப்பழத்தை படைத்திருக்கிறார். சில மரங்களை பார்த்தால் மரங்கள் இருக்கும், இலைகள் இருக்கும், பூக்கள் கூட இருக்கும், ஆனால் அதில் காய்கள் வராது. சில நேரங்களிலே பூக்காது, வெறும் மரமாகவே இருக்கும். அதை மலட்டுத்தன்மை உள்ள மரம் என்று குறிக்கிறார்கள். கிட்டத்தட்ட மனிதனை போல மிருகத்தை போல ரப்புல் ஆலமீன் பழங்களிலும் மலர்களிலும் கூட ஆண்பால் பெண்பால் என்பதை ஏற்படுத்தி அதே போன்று பாலின சேர்க்கை நடைபெறாமலேயே பழங்களை உருவாக்கி சில நேரங்களில் பழங்களே வெளிப்படாத ஒரு நிலையெல்லாம் ஏற்படுத்தி ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே தன்னுடைய குதிரத்தை வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அறிவியல் வளர வளர ஆய்வாளர்கள் பல்வேறு விஷயங்களை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அறிவியல்னா என்னன்னு தெரியாத அந்த காலத்திலேயே ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை பதிவு செய்து விட்டான். வமின் குல்லி ஸமராத்தி ஜஅல ஃபீஹா ஸௌஜைன் இஸ்னைன், ஒவ்வொரு பழங்களிலும் இரண்டிரண்டாக ஜோடியாக நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். தஃப்சீர்களிலே இன்னும் ஏராளமான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பழங்கள் மலர்கள் என்பதையும் தாண்டி ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே எல்லாவற்றையுமே இரண்டாகத்தான் படைத்திருக்கிறான். பகல் இரவு என்று படைத்திருக்கிறான், கடல் திடல் என்று படைத்திருக்கிறான். எல்லா பொருட்களையும் எடுத்து பார்த்தால் இரண்டாகத்தான் வைத்திருக்கிறான். அதனுடைய தத்துவம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் மாத்திரமே ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதுதான். தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவத்தை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்புகளின் மூலமாக வெளிப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லா பொருளுமே ரெண்டு தான். நான் மட்டும்தான் ஒருத்தன், என்னை மாதிரி இந்த உலகத்தில் இன்னொரு இறைவன் கிடையாது என்ற ஒரு தத்துவத்தை சொல்வதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் இது போன்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று தஃப்சீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த உயரிய கருத்துக்களை நமக்கு பதிவு செய்கிறார்களோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி.